நமஸ்காரம். ஒரு சின்ன டெஸ்ட். யார் பெயரையாவதோ எதன் பெயரையாவதோ சொன்னவுடன் நம்ம முகம் பிரகாசமாகி ஆனந்தமாக இருக்கிறதா? உங்களுக்கு பிடித்த எந்த பொருளையும் சொல்லி பாருங்கள், அல்லது பிடித்த யாரையும் சொல்லி பாருங்கள். அப்படி உடனே இருக்கிறதான்னு கேட்டால் இருக்கலாம். பொருள் விஷயத்தில் கூட அவ்வளவாக இருக்காது. மிகவும் பிடித்தவர்கள், அவரவருக்கு தங்கள் குழந்தை, அந்த பேரை சொன்ன உடனே முகம் பிரகாசமாகும், நினைத்தவுடன் இனிக்கும். வேண்டியவர்கள். சரி, இப்படி சொல்கிறேன், சொர்க்கம் நினைத்தவுடன் இனிக்கிறதா? ஏதோ ஓரளவு புத்தகங்களில் பார்த்திருக்கிறோம். இந்திரனை யாரும் நேரே பார்த்ததில்லை, சொர்க்கத்துக்கு போய்விட்டு வந்ததில்லை, தெரியாது. மேலும் அந்த சொர்க்கத்துக்கு போவதற்கு பட வேண்டிய கஷ்டங்கள் எவ்வளோ யாகங்கள் யஜ்ஞங்கள் தவம் புரிந்தால்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அதுக்கு ஏதோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தபஸ் பண்ணி கேள்விப்படுகிறோம். அதனால் அப்படி ஒண்ணு சொர்க்கம்னு சொன்ன உடனே சந்தோஷமாக எல்லாம் இருக்காது, தெரியாது. அது முதல் காரணம், பழக்கம் இல்லை. இரண்டாவது, அதுக்கு போவதற்கு மெனக்கட வேண்டும். அதை காட்டிலும் நம் குழந்தைன்னு சொன்னால் கஷ்டமே இல்லையே, ஒரு கஷ்டமும் பட வேண்டாம். என்ன, குழந்தையை பார்த்துக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இதுவரை புரிகிறது. ஆனால் அந்த குழந்தைய கூட வயசான பிற்பாடு நம்ம பெண்ணோ பிள்ளையோ மனம் ஒத்து போக வேண்டுமே. பெற்றோருக்கும் மகனுக்கும் மகளுக்கும் மனம் ஒத்து போக வேண்டும், பேச்சுவார்த்தை சரியாக இருக்க வேண்டும், ஒரு ஊரில் இருக்க வேண்டும். இது ஏதாவது கொஞ்சம் மாறுமானால் அப்படி ஒன்றும் பேரை கேட்ட உடனே சந்தோஷம் எல்லாம் வராது, ஆனந்தமாக இருக்காது. சிறு பிராயத்தில் இருந்தது. ஆனா அதுவே வயசாக வயசாக எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், இதெல்லாம் மனசின் பின்புலத்தில் இருக்கும். அதனால் அந்த இன்ஸ்டன்ட் ஆனந்தம், கேட்டவுடனே சந்தோஷப்பட்டது மெதுமெதுவே தேய்ந்து போய்விடும். உலக விஷயங்களில் எல்லாமே இப்படித்தான். ஓரளவு முயற்சி எடுத்தால் தான் அவை கிடைக்கும். எதுவுமே உழைப்பு முயற்சி என்பது பெரிய ஆனந்தமாக இருக்காது. எல்லாருக்கும் 1ஆம் தேதி அன்னைக்கு சம்பளம் வருகிறது, ஆனந்தம் தான். ஆனா அதுக்கு ஒரு மாசம் உழைக்க வேண்டி இருக்கிறதே. அப்படி என்ன ஆனந்தமாக உழைப்போமா என்ன? அப்படி இருந்தால் உலகத்தில் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காதே. எத்தனை இருக்கிறது. அதனால் எங்கிருந்தாலும் அப்படி ஒன்றும் நாம் அடைய வேண்டிய பலன் கேட்டவுடனே ஆனந்தமாகவும் இல்லை, அதை அடைய வேண்டிய முறைகள் வழிமுறைகள் எளிதாகவும் இல்லை. இது ஒரு பக்கம். அதனாலதான் இந்த உலக விஷயத்தையோ உறவினரையோ எப்போதும் ஆனந்தமயம்னு சொல்லுவதில்லை. ஆனால் அதே உபனிஷத்துக்கள் பிரம்மம், பகவான், இஷ்ட தெய்வம், ஒருத்தருக்கு நரசிம்மரை பிடிக்கலாம், ஒருத்தருக்கு வராகரை பிடிக்கலாம், ஒருத்தர் எப்போதும் தாயார் சன்னதியை பிரதட்சணம் பண்ணி கொண்டிருக்கலாம். அவரவருக்கு பிடித்த தெய்வம். அந்த பேரை சொன்ன உடனே ஆனந்தமாகத்தான் இருக்கிறது. ஒரு உற்சவத்தை சேவித்தவுடன் ரொம்ப ஆனந்தம். காரணம், அதில் இருக்கிற அலங்காரங்கள், அதனுடைய பின்புலம், என்ன கதையினாலே இந்த உற்சவம் நடக்கிறது, அந்த கோயிலின் மகாத்மியம், இதெல்லாம் கேட்டாலே மெய்சில் இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது. அந்த பெருமானுடைய அழகான திருவுருவத்தை சேவிக்கும் போதே திருப்தியாக இருக்கிறது. இதில் ஆச்சரியம், பகவான்கிற அந்த விஷயம் ஆனந்தமாக இருக்கிறதுங்கிறது ஒண்ணு. அவரை நினைப்பதற்கோ அடைவதற்கோ நாம் கஷ்டப்பட தேவையில்லையே. ஒரு பரீட்சையில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும்னாலே எவ்வளவோ கஷ்டம். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் முதலில் வர வேண்டுமானால் எவ்வளவோ கஷ்டம்.
ஆனால் அதே பெருமானுடைய திருவடிகளை அடைய வேண்டும், கஷ்டப்பட வேண்டுமானால் சொர்க்கம் போவதற்காவது தவம் செய்ய வேண்டும். மரணமே ஏற்படக்கூடாது என்பதற்காகவாவது தவம் செய்ய வேண்டும். ஆனால் பெருமான் விஷயத்தில் யாரேனும் தவம் செய்து வைகுந்தம் போனார்கள்னு கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அல்லது தவம் செய்து இங்கிருக்கும் கோயிலில் இருக்கும் பெருமாளை தரிசித்தோம்னு கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இல்லவே இல்லை. மிஞ்சி போனால் கியூவில் நின்றிருப்போம். அதுவும் இப்போது ஏற்படுத்தப்பட்டது. மற்றபடிக்கு தாராளமாக போகலாம், தரிசிக்கலாமே. அதனால்தான் பிரம்மத்தை ஆனந்தமயம் ஆனந்தமயம்னு சொல்லுகிறார்கள். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் உபனிஷத்து சொல்லுகிறது. மகிழ்ச்சி வெள்ளம், இன்ப வெள்ளம், ஆனந்த வெள்ளம், இப்படி அவர் இருக்கிறார். அதனால்தான் அவர் பெயரை கேட்கும் போதே ஆனந்தமாக இருக்கிறது. அடைவதற்கும் மெனக்கெட தேவையில்லை, அதனால குறவில்லை. குழந்தை பெயரை கேட்டாலும் ஆனந்தமாக இருந்தது. ஆனால் வயசானால் சலித்து போயிற்று. இவரிடத்தில் வயசுமாக போவதில்லை. நேற்று பிடித்திருந்தது இன்னைக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லவும் முடியாது. எப்போதும் அதே போல ஆனந்தமயமாக இருக்கிறார். அதுதான் பிரம்மங்கிற பகவானுக்கு உண்டான பெருமை. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.